உங்க யாருக்குமே உயிர் மேல ஆசை இல்லையா? ஆர்த்திய அப்படியே விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க. சும்மா கத்தாதையா. இத பார், ஆர்த்திய விட்டுட்டு நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம். இனிமே இவளுக்கு எல்லாமே நான் தான். என்னமோ உனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி எனக்கு இல்லைன்னு சொன்னியே. ஜாதி வெறி புடிச்சு பெத்த பொண்ணையே கொல்றதுக்கு அலையிற உனக்கு இவளுக்கு அப்பாவா இருக்கிற தகுதியே இல்லை. பெரியவரே, இனிமே ஆர்த்தி ஓம் பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணு. இவ என் பொண்ணு, இவளை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். ஓ வாடா அனுபு, வா வந்து ஜீப்ல உட்காரு, ஸ்டேஷன்ல பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நான் இவருடைய லாயர். இவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறது உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. வாரண்ட் இருக்கா? ஓஹோ, அவரா வந்து ஜீப்ல உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கே நல்லது. இல்ல எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதுன்னு தெருவா இடுத்துக்கு போய் காட்ட வேண்டியது வரும். பாக்குறியா? ஏ வக்கீல், ஸ்டேஷன்ல என்ன தலையை எடுத்துருவாங்க. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. வாயா, கூட்டிட்டு போங்க. அம்மா, இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? சரி சார், வரோம். மைனி, அத்தாச்சி, என்னமே இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு அத்தாச்சி. எனக்கு ஒரு சாக்காலம் வர மாட்டேங்குது. ஐயோ, ஏன் மைனி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனும் நல்லபடியா இருப்பான், நீங்களும் நல்லபடியா இருப்பீங்க. நம்ம யார் குடும்பத்தை மைனி அழிச்சோம்? நம்ம குடும்பம் அழிய. தகவல் கேட்டதும் இருப்பு கொள்ளல, அதான் கிளம்பி வந்துட்டேன். டாக்டர் என்ன சொல்றாரு? வயிற்றுல இருக்கிற நஞ்செல்லாம் எடுத்துட்டாங்களாம்மா. ஆனா நிலைமை இன்னும் சரியாகலன்னு சொல்றாங்க. மொத்த புள்ளைய தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் எங்க தலைக்கு கொள்ளி வைக்கிறாங்க. யாருக்கிட்ட போய் நிக்க? அவளுக்கு மட்டும் ஏதாவது கூட ஆச்சு, என்னால தாங்க முடியாது. வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த செந்தூரம் காப்பாத்துவான். நேத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். அவனுக்கு சரியானதும் ஒருக்கா போயிட்டு வந்துடலாம். மனசை தளர விடாதீங்க அண்ணாச்சி. செண்பகா எங்க அண்ணாச்சி? அவளுக்கு போன் போட்டம்மா, ஆனா போன் போக மாட்டேங்குது. நானும் போன் போட்டேன் அண்ணாச்சி, போன் போகவே இல்லை. இன்னொரு வாட்டி போன் பண்ணி பாருங்க அண்ணாச்சி. ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட நான் அப்படி ஆஸ்பத்திரி பக்கம் வந்தது கூட கிடையாது. இப்படி நீ ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டானே. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருதுப்பா. சாரு மேடம் போட்டு பாக்குறப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நல்லபடியா வந்தானு திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி, ராமேஸ்வரன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவேன். மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்பா, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ வேலை பார்க்குற இடத்துக்கு போன் போட்டு பாருங்க அண்ணாச்சி. சரிப்பா. என் பிள்ளைக்கு இப்ப எப்படி இருக்கோ என்னமோ ஒண்ணுமே தெரியல. ஒண்ணும் கூட நல்லபடியா பிள்ளைய. அங்க ஜூனியர் கிளர்க்கா வேலை பார்க்கறாங்களா, செம்பகோட மாமா பேசுறேன். செம்பகா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க சார். அவங்க மொபைல் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படிங்களா? ஓஹோ, சரிங்க சார். அவன் நேத்துக்கு ஆபீஸுக்கு லீவ் போட்டாலாம், இன்னைக்கு ஆபீஸுக்கு வரலையா? அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? உங்களுக்கும் தகவல் சொல்லல, எனக்கும் தகவல் சொல்லல. தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காளா? இப்படியே விட்டா சரியா வராது. அவள உங்க பையனுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. நீங்க பாக்கணும்னா சத்தம் படாம பாத்துட்டு 5 நிமிஷத்துல வந்துருங்க. சரிங்கம்மா. பவித்ரா, நீ அம்மா கூட்டு வா. சுந்தரி, நீ அம்மா. பிள்ளைக்கு சரியாயிருச்சம்மா. ஆகாஷ், 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 அம்மா என் வயித்துல பாலை வாத்துட்டு சாமி. கண்ணு திறந்து பாரியா. அம்மாவை அம்மானு கூப்பிடுமா. மோகினி பிசாசு அடிச்ச மாதிரி ஆயிட்டானே என் புள்ள. ஐயா, ஐயா, ஆகாஷ், கண்ணை திறந்து பாருடா. வாயை திறந்து அம்மானு சொல்லுடா.
நல்லா ஆயிட்டேன்னு சொன்னாங்களேப்பா. நல்லா ஆயிட்டேன்னு சொன்ன பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்கிறானுங்க. மெதுவா பேசு. சின்பா சின்பா இப்ப சந்தோஷமா உனக்கு? என் புள்ள வாயை திறந்து அம்மான்னு சொல்லாம ஓடகாலி பேரால சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி மயங்கி கிடக்கும் போது கூட அவன் பேரதான சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், ஒரு எறும்பு கடிக்காம என் பிள்ளைய தங்கமா பார்த்தேனே. என்னைய பத்தி நினைக்காம எவ்வளையோ நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஆகாசு. ஒரு நிமிஷம் இருங்க. வெங்காயம் தக்காளி காய்கறி காய்கறி. ஐயா இந்த வீடு பூட்டி இருக்கே. அந்த அம்மாவும் பொண்ணுங்களும் ஆந்திராவை கிளம்பிட்டு இருந்தாங்கம்மா. ஆந்திராவுக்கா? எதுக்குங்க? தெரியலம்மா, நான் காய்கறி விற்க வரும்போது அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதான் எனக்கு தெரியும். ஏதாவது டூர் இருக்கு போயிருப்பாங்கம்மா. மற்ற விவரம்லாம் நமக்கு எங்கம்மா தெரியும்? வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய். Number is currently switched off. Please try again later. அம்மாடி, என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? செம்பகா வரல? ஹாஸ்டல் கேட்டு பூட்டி இருக்கு அண்ணாச்சி. ஹாஸ்டல் பூட்டி இருக்கா? ஒருத்தி கூடவா இல்ல? அவளை வேற எங்க போய் தொலைஞ்சாவலாம்? அவங்க ஆந்திராக்கு போனதா சொன்னாங்க. ஆந்திராக்கா? இவங்க எதுக்கு ஆந்திராக்கு போனாங்க? அங்க என்ன வேலை? இவெல்லாம் வேலையை வச்சுட்டு தான் போவாள் வளாங்கும். மேயிற கழுத காணாம போச்சுன்னா அதுக்கு காரணமா வேணும். கழுதைக்கு சொந்தக்காரன் கெட்டிக்காரனா இருந்தா காலை கெட்டி போட்டு வச்சிருந்திருப்பான். நமக்கு தான் அந்த துப்பு இல்லையே. அந்த ஹாஸ்டல் நடத்துற மகாராணி புருஷனை விட்டுட்டு வந்தவ, அந்த ஹாஸ்டல் நடத்துற மானம் கெட்டவ கூப்பிட்டான்னு இவ்வளவு எல்லாரும் அவ பின்னாடியே திரிஞ்சால் வளாங்கும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு தான் பழக்கம் பண்பாடு நாகரிகம் எதுவும் தான் இல்லாம போச்சே. காஞ்ச மாடு கம்மங்காட்டுக்குள்ள மேஞ்ச மாதிரி அவ பாட்டுக்கு மேஞ்சுக்கிட்டு திரியிறா. பாதுகாக்கிறவ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அம்மாடி சுந்தரி, நீ எதுக்குமா அழற? இவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே, விடு. எப்படி என்னாச்சு அமைதியா இருக்கிறது? இப்படி வளர்த்த என் பிள்ளைங்களை என் பார்வையில இருந்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போனதே இல்லையே என்னாச்சு. கடைக்கு போக கூட பயப்படுவா. அப்படி வளர்த்தவ இப்ப சொல்லாம கொள்ளாம வெளியூர் போய் ராத்தங்கிறானா? இது ஒண்ணும் நல்லா இல்லையே. போறவ உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்காளே. சொல்ற மாதிரி காரியமா இருந்தா சொல்லிட்டு போயிருப்பா. சொல்ல முடியாத காரணமா இருந்திருக்கும். டேய், வாயை மூடிட்டு சும்மா இரு. அவளே பிள்ளைய பத்தி எந்த தகவலும் இல்லைன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வேற எரியிறத்தில எண்ணெய் ஊத்தி தூண்டி விடாம தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கியா? இப்ப நாம எந்த நிலைமையில இருக்குமோ அந்த நிலைமையில தாண்டி அவ்வளோ இருக்கா. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. இது ஆஸ்பத்திரி. வாயை தொடர்ந்து மூட மாட்டேன். அம்மடி, நாம எதுக்கும் செம்பகாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். This number is currently switched off. Please try again later. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. சாரு மேடம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களம்மா. ஆமா, ஒருத்திக்கு போனே கிடைக்கல, ஒருத்தி போனே எடுக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்கத்தான் படிப்போம். ஆனாலும் பிள்ளை வளர்க்குறாளாம் புள்ள. நான் சொல்றது புரியுதா? நம்ம ஏதாவது சொன்னா இந்த மனுஷன் நம்மளைத்தான் அடக்கி அடக்கி வைக்கிறாரு. இப்ப தெரியுதா உம்ம தங்கச்சி வளர்த்த பிள்ளை எப்படி இருக்குதுன்னு? தங்கச்சி அப்படி அதிசயமா பிள்ளைய வளர்த்து தொலைச்சு விட்டா. அது குடும்பத்துக்கு எடுக்கிறது இல்லாம எல்லாரும் குடும்பத்தில கெடுத்துக்கிட்டாலே. இது உலகத்துல இல்லாத பிள்ளைய வளர்த்து விட்டா.
அவ எப்பவுமே அப்படித்தான். அவ புலம்புறதுக்குலாம் அர்த்தம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? என்ன நிவி? தெரியலங்க, வீடு பூட்டி இருக்கு. உங்க அம்மா எங்கேயாச்சும் வெளில போயிருப்பாங்களோ? அப்படியே உங்க அம்மா எங்கேயாச்சும் வெளில போனா சமையக்கார பொம்பளை வீட்டுல இருந்து இருக்கும். ஒட்டு மொத்தமா வீட்டை போட்டு இங்கே வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே வெளில போய் சொல்லிட்டு போக வேண்டாமா? புருஷன்கிட்ட தான் உறவு இல்லைன்னு ஆகி போச்சு, பொண்ணுகிட்டே சொல்லிட்டு போலாம்ல. அதை பத்திலாம் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா தானே. என்னங்க, என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க நம்மளை மதிக்கிறதே இல்லை. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இங்கே வர வேண்டாம், நேராக நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. கார் ரெடியாகி ரிப்பேர் ஆகி வந்தோன்னே நேராக கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட காட்டணும், இல்லைன்னா என் தலையை வெடிச்சு போயிட்டு ஒத்த காலம் நின்று நீ தான் இங்கே கூட்டு வந்த. இப்போ பாரு, என்னன்னே தகவல் இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். என்ன ஏதுன்னு தெரியாம ஏங்க இப்படி படப்படன்னு பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, ஃபோன் பண்ணி கேட்குறேன். ம். என்னாச்சு, சுவிட்ச் ஆஃபா? இல்ல, ஃபுல் ரிங் போகுது, ஆனா அட்டென்ட் பண்ணல. சபாஸ், மகளுக்கு கிடைக்கிற சரியான மரியாதை. போகும்போது எங்க போற சொல்லிட்டு போறது கிடையாது, போனதுக்கு அப்புறம் ஃபோன் அடிச்சா எடுக்கிறது கிடையாது. என்ன மரியாதை, என்ன குடும்பமும் தெரியல. அவங்களுக்கு மகளும் மருமகனும் கால் தூசி சமானம், அப்படித்தானே? ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? சரி, தெரியாது. ஆனா ஃபோன் பண்ற நீ தானே தெரியுமா தெரியாதா? என்னடா ஃபோன் பண்றாளின்னு ஃபோன் எடுக்கணுமா இல்லையா? ஏன் எடுக்கல? என்னத்தான் வேலையை தரல உங்களுக்கு. இன்னும் எதுக்கு நீ நின்றுட்டு இருக்க? கூட்ட விட்டு கவலை காக்க போறியா? பாப்பலாம். నాన్న పట్టుకున్నాను సార్. ఖచ్చితంగా వదిలిపెట్టాం. అలాగే సార్, తప్పకుండా తప్పకుండా వాడికి శిక్ష పడేలా చేస్తాం సార్. ఓకే సార్, ఉంటా. సార్, ఈ అమ్మాయే సార్. ఆ అమ్మాయికి ఈవిడ గార్డియన్ సార్. అన్ని విషయాలు ఆవిడే చూసుకుంటుంది. ఈయన అక్యూజ్డ్ ఫాదర్ సార్. ఈయనే ఫోన్ చేసేవాడు. வணக்கங்க. யோ, நீ தானே எனக்கு ஃபோன் பேசுன? போனா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. யோ, சும்மா நடிக்காத. இந்த பையனுக்கு ஃபோன் போட்டு என்னடா காரியம் முடிஞ்சுதான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா? நான் ஃபோன் பண்ணனா? என்ன சொல்றீங்க நீங்க? நேத்து என் ஃபோன் தொலைஞ்சிருச்சுங்க, அதுக்கு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன். சொல்லியா வக்கீல் அப்படின்னு சொல்லி இந்த வக்கீல் சொல்லி கொடுத்தாரா? இந்த பாரு, இந்த அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. உன்னோட செல்போன் மூவ்மெண்ட்டை சேட்டலைட் வழியா ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட போன் இப்ப நெல்லூர்ல இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல வர? டிராமா போடுறியா? நான் எத்தனை டிராமா பார்த்துருக்கேன். முதல்ல உன் இடுப்புல இருக்கிற போன் அடியா போன. இப்ப சொல்லியா, இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிரைன் நீ தானே? சார், இந்த கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க. ஓடுகாலி நாய் ஓடிட்டா, அவளை தேடுதல பிரயோஜனம் இல்லைன்னு நான் படிச்சு சொன்னேன். ஆனா இந்த கம்நாட்டி அவளை தேடி போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. உன்னை கொல்லாம விடக்கூடாது. நிறுத்தியா? என்ன சீன் போடுறியா? நாங்க சீன் போடுறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா நல்லா மிதிச்சு லாக்கப்ல தள்ளிடுவோம். உண்மையை ஒத்துக்கோ. சார், இவர் எங்க ஏரியாவிலே பெரிய விஐபி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க சார். கொலைகாரனுக்கு என்ன மிஸ்டர் மரியாதை? பெத்த பொண்ணை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். இவனை நாக்காளி போட்டு உட்கார வச்சு மரியாதை பண்ணுவாங்களா? சார், இவருக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த கொலை நடந்தப்போ இவர் ஸ்பாட்லயே இல்லை. இந்த கொலைக்கு இவர் தான் மாஸ்டர் மைண்ட்னு ப்ரூவ் பண்ணறதுக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லை. இவர் மகன் தான் கத்தி எடுத்து குத்துனாருன்னு நேரில் பார்த்த சாட்சியும் இல்லை சார். ஏன் இல்லை? அதோ நிக்கிறாங்க பாரு ரெண்டு பேரு. அவங்க தான் உங்க பையன் கொலை பண்ணது நேரில் பார்த்துருக்காங்க. கொலவெறியோட பாக்குறானுங்க பாஸ். கைமீறி பூச்சுடா.
அந்த பெருசு பார்க்குற பார்வையே சரியில்லை. சார், இவர் ஊருக்கு பெரிய மனுஷன். இவர் மேல 1000 பேருக்கு 1000 காரணங்களுக்காக முன்பக்கம் இருக்கலாம் சார். அதனால பொய் சாட்சி கூட சொல்லலாம். கொலைக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு தான் நெல்லூருக்கே வந்திருக்காரு. நீங்க வேணா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நாங்க சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ட்ரையல்ல பாத்துக்கிறோம். ட்ரையல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது. சாட்சியெல்லாம் ரொம்ப வலுவா இருக்கு. இதோ இந்த ஆளோட பொண்ணை சம்பவத்தை நேரில் பார்த்துருக்காங்க. சொல்லுமா, இந்த கொலைக்கு யாருமா காரணம்? யாரோட தூண்டுதலால இந்த கொலை நடந்துச்சு? சொல்லுமா. சார், எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் தான் சார் காரணம். எங்க அப்பா ஏவி விட்டாரு. எங்க அண்ணன் தான் சார் செஞ்சு முடிச்சா. நானும் மோகனை கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கல. சாதி வரியில மோகனை கொன்னுட்டானுங்க. மோகனை கொன்னுட்டானுங்க. மேடம், நீங்க சொல்லுங்க. இவ சொல்றது உண்மைதான் சார். இந்த பெரியவர் சென்னையில என்ன பார்க்க வந்தப்போ ரொம்ப வெளிப்படையாவே அவரோட இன்டென்ஷனை சொன்னாரு. நானும் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல சார். அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க, நெல்லூர்ல இருந்து உனக்கு தகவல் வரும், வந்து சேருன்னு சொல்லிட்டு போனார் சார். அவர் சொன்ன மாதிரியே தகவல் வந்துருச்சு சார். அவங்க ஆர்த்திக்கும் சேர்த்துதான் குறி வச்சாங்க. ஆனா இவ தப்பிச்சிட்டா. கிரிமேஷன் கிரவுண்ட்ல பார்த்தப்ப கூட என்னையும் ஆர்த்தியும் மிரட்டினாரு சார். நல்ல வேளை அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்ததுனால அசம்பாவிதம் ஒண்ணும் நடக்கல சார். என்னம்மா சாரு, என்ன சிக்க வைக்கிறதுக்கு கதை சோடிக்கிறியா? அசந்த நேரத்துல சிங்கத்தை கூண்டுக்குள்ள வச்சுட்டா சிங்கம் பூனை ஆயிடுமா? ஆள் தெரியாம விளையாண்டுட்டு இருக்க நீ. ஏன் முன்னாலே மிரட்டுறியா? மிஸ்டர் அட்வொகேட், இவங்க 2 பேருமே அக்யூஸ்ட். சாட்சிகள்லாம் பக்காவா இருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ணி நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். அங்க வந்து பாத்துங்க. இவங்களை லாக்அப்ல நீ கவலைப்படாதீங்க. நான் ஜாமீன்ல எடுத்து சீக்கிரம் அடியா. இன்னும் நிறைய சொல்லி செய்ய வேண்டியிருக்கு.